ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். OSI மாடல். ஸோ OSI மாடல் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு லேயர் ஞாபகத்துக்கு வரலாம். அந்த 7 லேயரில் OSI மாடல் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஆல்ரெடி நான் காலேஜ் படிக்கிற போதாகட்டும் நான் பார்த்துருக்கேன். லைக் 7 லேயர் இருக்கும். இட்ஸ் நாட் மோர் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தோணி இருக்காது. என்னடா இது 7 லேயர் பார்க்க சொல்கிறாங்க, இது என்ன அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும். எனக்கும் அதே தான் இருந்துச்சு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும். ஈவன் லைக் நான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் அந்த 7 லேயரையும் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன். பட் அதுலேயும் 3 லேயர் மறந்துருச்சு. எக்ஸாம்பிள் ஏதோ என்ன தான் லைக் அந்த லைக் 7 பாக்ஸ் இருக்கும்ல, பாக்ஸ் போட்டு 3 லேயர் தான் ஞாபகம் வந்துச்சு. பேலன்ஸ் 3 லேயருக்கு ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஏதோ ஒரு கதை எழுதிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலி. பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் எனக்கு தெரியலன்னு வைங்களேன். தெரிஞ்சிருந்தால் லைக் மனப்பாடமாக இருக்கும். இப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்ன OSI லேயர் ஃபுல்லாமே சொல்ல முடியும், எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். பட் அப்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இட் வாஸ் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான திங். OSI லேயர்ன்றது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய திங். இப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, ஈவன் ஃப்ரண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் பேக்கெண்ட் இன்ஜினியராக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாக் ஓவர் இட் இஸ் OSI மாடல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் வாஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் திங், மஸ்ட் லேர்ன் திங். பிகாஸ் ஒரு டேட்டா நமக்கு போயிட்டு வருது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அங்கே என்ன நடக்குது, OSI மாடலோட மேஜிக் தான் நடக்குது. ஸோ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இட் வாஸ் ஃபுல்லி எ தியரி வீடியோ. ஸோ இதில் எந்த கோடிங்கும் கிடையாது. பட் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசரில் போய் கூகுள் போடுறீங்க அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் போயிட்டு எப்படி பேக்கெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது OSI லேயர் மூலிமா அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு OSI மாடலுக்கு போகிறக்குள்ள நான் ஒரு google.comனு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அகைன் நான் நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணால் எனக்கு வந்துட்டு இங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வரதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே சில கீஸ் எல்லாம் நீங்கள் மெயினாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் போனீங்க அப்படின்னா இட்ஸ் HTTP ரிக்வெஸ்ட், HTTPS ரிக்வெஸ்ட். பேசிக்காக HTTPSன்றது HTTP செக்யூர்டு தான். பேலோடு போகுது, இட்ஸ் ரிக்வெஸ்ட். ஸோ சம் டேட்டா போகுது, சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. ஓகேங்களா, இது ஏதாவது ஒன்று இருந்துட்டு போகுது. பட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம் ரிக்வெஸ்ட் போகுது, சம் ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டொமைன் இருக்குது, IP அட்ரஸ் இருக்குது. பேசிக்காக இந்த டொமைன் இந்த IP அட்ரஸுக்கு தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அனதர் லைக் இந்த இதை வந்துட்டு எவ்வளோ டேட்டா வந்திருக்கு, 178 பைட்ஸ் வந்திருக்கு. டைம் இவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஈவன் நீங்கள் வாட்டர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரலன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபால் கிளிக் பண்ணால் வாட்டர் ஃபால் போயிடும். அகைன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட் போயிட்டு இந்த மில்லி செகண்ட்குள்ளே இவ்வளோ லைக் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அண்ட் கண்டென்ட் வந்துட்டு 4 மில்லி செகண்ட்ஸ்க்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த ஹோல் ப்ராசஸில் எங்கே OSI லேயர் இன்வால்வ் ஆகுது? ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே இன்வால்வ் ஆகுது கைஸ். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் ரிக்வெஸ்ட் HTTPயில் இருந்து ஒயர்ட் ஆர் லைக் ஃபைபர் நெட்டில் லைக் ஏரில் போகிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக OSI லேயர் தான் கைஸ். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தான் யூஸ் ஆகுது. cloudflareோட OSI எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். இதை விட பெட்டராக என்னால் பண்ண முடியும்னு தோணலை. இட் வாஸ் ரியலி லைக் நைஸ் ஆர்டிக்கிள். ஸோ இதை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 7 லேயர் இருக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர், ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன்ஸ் லேயர், வேர் த அப்ளிகேஷன் கேன் ஆக்சஸ் த நெட்வொர்க் சர்வீசஸ். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர் மீன்ஸ் சம்திங் நம்ம ஹியூமன்ஸ் இன்டராக்ட் பண்ணுறோம் இதில். ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் லேயர் ensures the data in a usable format and where data is encryption occurs. ஸோ இங்கே தான் வந்துட்டு டேட்டா என்கிரிப்ஷன், டேட்டா வந்துட்டு கரெக்டாக போகுதா அப்படின்றத டிசைட் பண்ணுது. நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தோம்ல என்ன ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோமோ அந்த டேட்டா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெயின்டைன்ஸ் த கனெக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்ட்ரோலிங் போர்ட்ஸ் அண்ட் செஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட் இன்வால்வ் ஆகுது. எதனால் அப்படின்னா இங்கிருந்து ஒரு டேட்டா அங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி சம் ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. இந்த இடத்துல கனெக்ஷன் ரிலையபிளாக இருக்கணும். HTTP ஆர் HTTPS இந்த கனெக்ஷன் வந்துட்டு செஷன் மெயின்டைன் ஆகணும்ல, அதுக்காக தான் செஷன் லேயர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா TCP UDP உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ ப்ரோட்டோகால் டு ட்ரான்ஸ்ஃபர் அ டேட்டா. ஸோ TCP UDP அதாவது நான் மோஸ்ட்லி கூகுள் எல்லாமே லைக் பேசிக்காக கூகுள் என்ன பண்ணுது அப்படின்னா ஐ திங்க் வாட் இஸ் த ப்ரோட்டோகால், ஐ திங்க் H3ன்னு நினைக்கிறேன். எஸ், ப்ரோட்டோகால் H3 யூஸ் பண்ணுறாங்க. லைக் HTTP3 யூஸ் பண்ணுறாங்க. மீன்ஸ் தே யூஸிங் UDP. பட் மோஸ்ட் ஆஃப் த பேக்கெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு TCP தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்
Let's use the cloudflare. இந்த எக்ஸாம்பிளே யூஸ் பண்ணிப்போம் guys. I don't know, cloudflare H3 யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. I hope they are using HTTP2. But I know like most of the application is HTTP2 only. So they are also using HTTP3 and HTTP2 ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ HTTP2 எடுத்துக்கலாம். ஸோ லைக் லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் போத் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. பட் HTTP2னா என்ன அப்படின்னா லைக் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 2 and it was using TCP. பட் H3னா it was using UDP. ஸோ H3யும் H2 ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க cloudflare. பட் சம் ரீசன்ஸ்க்காக ரெண்டுமே ஒர்க் ஆகுது. பட் ஆப்வியஸ்லி எவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். அது அவங்களோட பேக்கெண்ட் ஆர்கிடெக்சர் பொறுத்தது. ஏபிஐக்கு தேவையானதை பொறுத்தது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H3 வந்துட்டு என்னென்னா லைக் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 3 இட் வாஸ் யூஸிங் யூடிபி அண்ட் கூகுளோட குவிக் யூஸ் பண்ணுது. பேசிக்காக அவங்க வந்துட்டு நான் டிசிபி யூஸ் பண்ணலை, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 2 யூஸ் பண்ணலை, அதை விட பெட்டரான ப்ரோட்டோகால் நான் பண்ணிக்கிறேன்னு பண்ணது தான் குவிக். அண்ட் H2 வந்துட்டு லைக் HTTP ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 2 இட் வாஸ் யூஸிங் டிசிபி. பேசிக்காக இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டோகால் தான் டிஃபைன் ஆகுது. ஸோ ப்ரோட்டோகாலுக்கு எந்த ப்ரோட்டோகாலில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். அதுதான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லேயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர் டிசைட்ஸ் த ஃபிசிக்கல் பாத் டேட்டா வில் டேக். ஸோ பேசிக்காக இது கன்ஃபியூஸாக இருந்தால் வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க, நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் வரும். ஸோ இப்போ நான் கீழே போனனாலும் உங்களுக்குமே இது தெரியும். பேசிக்காக நெட்வொர்க் லேயரில் என்ன பண்ணுதுன்னா எந்த ஐபிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஐபி அட்ரஸ். ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து இன்னொரு ஐபி அட்ரஸுக்கு தான் டேட்டா போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிக்வெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸில் இருந்து சாரி கைஸ், நம்ம ஐபி அட்ரஸிலிருந்து இந்த ஐபி அட்ரஸுக்கு தான் ரிக்வெஸ்ட் போகுது. ரெஸ்பான்ஸும் இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நம்ம ஐபி அட்ரஸுக்கு தான் வருது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணணும்ல. இந்த லாஜிக்ஸ் எல்லாமே தான் இங்கே டிஃபைன் ஆகுது. நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர் மேக் அட்ரஸ். இப்போ ஒன்ஸ் நம்ம ஐபி அட்ரஸுக்கு டேட்டா வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கில் எந்த மிஷினுக்கு போகணும், இப்போ நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்புக்கு வரணும், நான் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்குக்கு வரணும்ல கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் டேட்டா லிங்க் லேயர். ஃபைனலி ஃபிசிக்கல் லேயர். இப்போ எல்லாமே இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம், டேட்டா லிங்க் லேயர் வரைக்கும் வந்து டேட்டாவை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி ஃபைனலி அது எல்லாத்தையும் வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி பைனரியாக கன்வெர்ட் பண்ணி வேவ்ஸ் மூலிமா நெட்வொர்க்குக்கு அனுப்புகிறோம். அதுதான் வேற ஒரு மிஷினுக்கு போகுது. ஓகேங்களா. இதுதான் ஃபிசிக்கல் லேயர். குயிக்காக இங்கே டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். அப்ளிகேஷன் லேயர் ரிக்வெஸ்ட் கண்ட்ரோல் ஜஸ்ட் ஆன் டாப் இருக்கிற லேயர், வெப்சைட்டில் இருக்கிற லேயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்தால் HTTP ரிக்வெஸ்ட் போகுது. HTTP தான் அப்ளிகேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர் என்கிரிப்ஷன் எல்லாமே நடக்குது. டேட்டா கரெக்டாக இருக்கா. இப்போ ஜேசான் வந்துட்டு என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ணணும், என்கிரிப்ட் ஆனது கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணிக்கிறது தான் ப்ரெசன்டேஷன் லேயர். ஃபைனலி இது வந்து செஷன் லேயர். கம்யூனிகேஷன் இங்கிருந்து இன்னொரு யூசர்ஸ்க்கோ இல்லை மல்டிபிள் யூசர்ஸ்க்கோ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த செஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் செஷன் லேயர். ஃபைனலி டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் டிசிபி என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறோம், டிசிபியா யூடிபியா இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரோட்டோகாலா, இதெல்லாமே டிசைட் பண்ணுறது தான் இங்கே. இப்போதைக்கு டிசிபி யூடிபி தான் கோராக இருக்குது. அதை யூஸ் பண்ணால் தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷனை ஆர்கிடெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் எல்லா சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணுறது அதுதானே. நீங்கள் புதுசாக இந்த டிசிபி யூடிபி எல்லாம் ஒரு ப்ரோட்டோகால் பண்ணிங்கன்னா அது எல்லோரும் அடாப்ட் பண்ணுறதுக்கே பல வருஷங்களாயிரும். ஸோ அதனால தான் யூடிபி பேஸ் பண்ணி கூகுள் குயிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐபி அட்ரஸ் மறந்துடாதீங்க. பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்னு போட்டிருக்கோம். டேட்டா லிங்க் லேயர் மேக் அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸுக்கு போகணுன்றது. நெக்ஸ்ட் எந்த நெட்வொர்க்கில் எந்த மிஷினுக்கு போகணுன்றது. ஃபைனலி ஃபிசிக்கல் லேயர் பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் புஷ் இட் டு ஏர் ஆர் லைக் ஒயர்டு ஃபைபராக இருந்தால் ஒயரில் ஜஸ்ட் புஷ் பண்ணு, வாட் எவர் இட் இஸ். அந்த டேட்டாவை வந்துட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பைனரியாக வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் இன்னொருத்தங்களுக்கு போகுது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜும் இப்படி தான் போகுது கைஸ். ஓகேங்களா. ஃபைனலி ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதுதான் மெயினாக பார்க்கணும். A browser sends a JSON payload to a backend API using an HTTP request. ஓகேங்களா. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒரு JSON பேலோட பேக்கெண்டுக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புது. போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக தான் இருக்கணும்னு இல்லை, எனி ரிக்வெஸ்ட். ஓகேங்களா. பட் பேலோடாக போனோன்னா போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஈவன் கெட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு டேட்டாவை வந்துட்டு நீங்கள் கெட் தான் பண்ணுறீங்க ஹெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பி. ஓகேங்களா. அண்ட் பேக்கெண்ட்
this backendல வந்துட்டு server receives the request, processes it, responds with the acknowledgement, success message. என்ன டேட்டா வேணா இருக்கட்டும், பேசிக்காக சர்வர் இந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுது, பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஃப்ளோ ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் எப்படி ரெக்வஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் லேயரில் என்ன நடக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் லேயரில், அதாவது இந்த லேயரில். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் என்ன நடக்கும்னு பார்த்தேன், ரிக்வஸ்ட் கண்டென்ட்டை கரெக்டான ஃபார்மேட்டில் எடுத்துக்கும் அப்படின்றது தானே பார்த்தோம். அதே தான் இங்கே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜேசன் பேலோட் ப்ரிப்பேர் ஆகுது நம்மளோட லோக்கல்லேருந்து. அந்த ஜேசன் பேலோட ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ப்ரௌசரில் HTTP ரிக்வஸ்ட் மூலிமா அனுப்புகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர்லேயே இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேலோடு அனுப்புகிறோமா, இந்த பேலோடு போகுது, ஓகேங்களா, HTTP 3 ப்ரோட்டோக்கால் மூலிமா போகுது, இந்த ஐபி அட்ரஸுக்கு போகுது இல்லைங்களா. ஸோ இந்த டேட்டாவை எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் தானே ப்ராசஸ் பண்ணுது, இந்த பேலோடு எல்லாத்தையும் பேலோட் பண்ணி இதை அனுப்புறதுனால தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் வருது, கரெக்ட். இந்த திங் தான் இங்கே நடக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ த ஜேசன் டேட்டா இஸ் சீரியலைஸ்டு இன்டு ஃபார்மேட் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்மிஷன், எக்ஸாம்பிள் UTF என்கோடிங். ஸோ இந்த டேட்டா வந்துட்டு அப்படியே ஜேசனாக ஃபார்மேட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்கான டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்துட்டு இதுதான் நடக்குது. இங்கே இதை நம்ம ப்ரௌசர் லெவலில் பார்க்க முடியாது, ஓகேங்களா. பட் திஸ் வாட் ஹேப்பனிங், ஓகே. If HTTPS is used, the data is encrypted. So basically HTTP-னா என்ன, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எஸ் போட்டோன்னா இட்ஸ் அ செக்யூர்டு, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர்டு. ஸோ டேட்டா ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம இங்கேருந்து பாஸ் ஆகுது, SSL யூஸ் பண்ணி என்கிரிப்ட் ஆகும், சர்வரில் போய் டீக்ரிப்ட் ஆகும். ஒன்லி உங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு டீக்ரிப்ட் பண்ண முடிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இல்லைனா வந்துட்டு இன்செக்யூர்டு வந்துட்டு ப்ராசஸே ஆகாது டேட்டா. ஓகே, ஸோ HTTPS டீக்ரிப்ஷன் எல்லாமே நம்ம ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் நடக்குது. ஓகே, ஈவன் லைக் ப்ரௌசரில் கூட நீங்கள் அதோட SSL கூட நீங்கள் சர்டிஃபிகேட் அண்ட் கீஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் சி சர்டிஃபிகேட், சி typecode.com சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் அண்ட் பப்ளிக் கீ கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பப்ளிக் கீ போயிட்டு ப்ரைவேட் கீ கூட சர்வரில் மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த திங் எல்லாமே மிஸ்டர் ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் நடக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் செஷன் லேயர். செஷன் லேயர் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிக்வஸ்ட் போகுது, இந்த ரிக்வஸ்ட் போயிட்டு பேக்கெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் அந்த கனெக்ஷன் அலைவாக இருக்கணும்ல, அதுக்கு தான் செஷன் லேயர் யூஸ் ஆகுது. கீப் இட் சிம்பிள் கைஸ், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா TCP பேக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ ஒரு நம்ம TCP ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா TCP பேக்கெட்ஸாக இது கன்வெர்ட் பண்ணுது. ஸோ UDPனா அதுக்கேற்ற மாதிரி, ஓகேங்களா. தட்ஸ் ஆல்சோ பேக்கெட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும், பட் ஸ்டில் சொல்கிறேன். TCPயே இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன சின்ன சங்க்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸாக வந்துட்டு டீக்ரிப்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் TCP பேக்கெட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா, பேக்கெட் டயக்ராம்னு போட்டிங்கன்னா அதோட சைஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் தேர் 32 பிட், ஐ திங்க் 32 பிட்னு தான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த சைஸ். சீக்வன்ஸ் நம்பர், சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஒவ்வொரு பேக்கெட்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டேட்டா வந்துட்டு லைக் சில லிமிட்டட் தான், எனக்கு அந்த கரெக்டாக எவ்வளோ கேபின்றது மறந்துடுச்சு. ஸோ அந்த டேட்டா, அதாவது அந்த லிமிட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு தான் கேபியில். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கேபின்னா 1 கேபி தான். அந்த கேபிக்கு வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு சங்க் பை சங்காக பிரிக்கும். இவ்வளோ பெரிய ஜேஸான ஒவ்வொரு பேக்கெட்டாக பிரித்து சின்ன சின்ன பேக்கெட்டாக பிரித்து தான் அந்த வைக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணும், each packet is assigned to IP address for the source browser and the destination server. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டும் ஐபி அட்ரஸாக வந்துட்டு எந்த ஐபி அட்ரஸுக்கு போகணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. நம்ம கேஸில் இந்த ரிக்வெஸ்ட் எந்த ஐபி அட்ரஸுக்கு போகுது, எந்த ஐபி அட்ரஸுக்கு, ரிமோட் அட்ரஸுக்கு போகுது. ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங் ஆன் நெட்வொர்க் லேயர். ஃபைனலி அண்ட் டேட்டா லிங்க் லேயர். இப்போது எந்த நெட்வொர்க்குக்கு எங்கே போகணும்னு தெரிஞ்சிச்சு, அந்த நெட்வொர்க்கில் எந்த மேக் அட்ரஸுக்கு போகணும். த பேக்கெட்ஸ் ஆர் ஃப்ரேம்ட் அண்ட் சென்ட் ஓவர் த லோக்கல் நெட்வொர்க் யூஸிங் த மேக் அட்ரஸ், ஓகேங்களா. இதுதான் டேட்டா லிங்க் லேயரில் நடக்குது. ஸோ ஃபைனலி ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். டேட்டா டிரான்ஸ்மிட்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ஈத்தர்நெட், ஒயர்லெஸ் சிக்னல்ஸ், வைஃபை ஆர் ஆப்டிக்கல் சிக்னல்ஸ், ஃபைபர் ஆப்டிக்ஸ், ஓகேங்களா. லைக் ஃபைபர் கேபிள் மூலியமாவோ, ஒய்ஃபை மூலியமாவோ, ஈத்தர்நெட் மூலியமாவோ டேட்டா வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் போயிருச்சு, பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும்ல, சேம் அதே தான் ரிவர்ஸ் ஆர்டரில் நடக்கும் கைஸ். when a backend processes the request,
and sends the response status success. The process happens in reverse order. Physical layer, the server converts the response into a signals and sends back through the medium. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் லேயரில் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ சிக்னலில் வர டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சிக்னலில் வர டேட்டாவை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குது. அண்ட் டேட்டா லிங்க் லேயர், த சர்வர் wraps the data in frames. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் நடக்கும். ஓகே, ஃபிசிக்கல் லேயர், ஸோ ஃபிசிக்கல் லேயர் தான் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுது. த சர்வர் கன்வெர்ட்ஸ் த ரெஸ்பான்ஸ் டேட்டா ஃப்ரம் சிக்னல்ஸ் அண்ட் சென்ஸ் இட் பேக் டு த மீடியம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டா இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் டேட்டாவை வந்துட்டு அகெயின் வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பணும். உங்களுக்கு இப்போ ரிக்வெஸ்ட் வந்துருச்சு, ரெஸ்பான்ஸ் டேட்டாவை அனுப்பணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பேசிக்காக சேம் அதே தான் நடக்குது. ஃபிசிக்கல் லேயரில் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்கே ஃபிசிக்கல் லேயர்லேயும் அதே தான் நடக்கும். உங்களோட மிஷின் வேறு, அந்த மிஷின் வேறு தானே. டேட்டா லிங்க் லேயர், த சர்வர் wraps the frames and MAC address, சேம் அங்கே சொன்னதே தான். எந்த மேக் அட்ரஸ்ன்னு டிஃபைன் ஆகும். நெட்ஒர்க்லேயும் அங்கே சொன்னதே தான். எந்த ஐபி அட்ரஸுக்கு ரிட்டன் போகணுன்றது டிசைட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் என்ன ப்ரோட்டோகால் மூலிமா போகணும், டிசிபியில் வந்துச்சு, அகைன் டிசிபியில் தான் போகணும், அந்த இதாகும். இன்கேஸ் எனி மிஸ்ஸிங் ஆர் கரப்டட் பேக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ரீட்ரான்ஸ்மிட் ஆகிரும் அப்போவே. இஃப் ரிசீவ்ட் பேக்கெட்ஸ் ஆர் ரீஅசம்பிள்டு இன்டு த ஒரிஜினல் ரெஸ்பான்ஸ். ஸோ வர்ற பேக்கெட்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக ரீஅசம்பிள் பண்ணணும் ஒரிஜினல் ரெஸ்பான்ஸாக. ஸோ அதையும் இது தான் பண்ணுது. ஓகேங்களா? செஷன் லேயர், the session ensures that the response is linked to the original request. ஸோ இப்போ ரிக்வெஸ்ட் வந்த செஷன் இருக்குல்ல, அது கூட லிங்காக இருக்கணும்ல ரெஸ்பான்ஸ் போகிற வரைக்கும். அதை தான் வந்துட்டு செஷன் லேயர் பண்ணுது. அங்கேயும் அது தான் பண்ணும், இங்கேயும் அது தான் பண்ணும். சிமிலர், இஃப் என்கிரிப்ஷன் வாஸ் யூஸ்ட் த டேட்டா இஸ் டீக்ரிப்டட். ஓகேங்களா? இப்போ ஒரு என்கிரிப்ஷனோட தான் டேட்டா வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணும். த ரெஸ்பான்ஸ் டேட்டா இஸ் டீசீரியலைஸ்ட் கன்வெர்ட்டிங் பைனரி டேட்டா இன்டு எ ரீயூசபிள் JSON ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுச்சு, JSON டேட்டாவை சீரியலைஸ் பண்ணுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுது, அதே தான் பண்ணுது. டேட்டாவை HTTPSலேருந்து டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு டீசீரியலைஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு டேட்டா வருது அப்படின்னா பைனரியாக வரும். அந்த பைனரியை JSON ஆக்கணும்ல, அப்போ தான் நம்ம பேக்கெண்ட் வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும் டேட்டாவை. அதை தான் இங்கே ப்ரெசன்டேஷன் லேயர் பண்ணுது. Finally, application layer, the browser receives the HTTP response and processes it. The JSON response is displayed and used in a front-end logic. ஓகேங்களா? ஸோ இதே தான் அங்கேயும் நடக்கும். இப்போ ரெஸ்பான்ஸ் JSON வந்துட்டு பேக்கெண்ட் சென்ட் பண்ணியாச்சு. பேக்கெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு போனது என்ன ஆகும், இந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டா ஃப்ளோ விஷுவலைசேஷன் பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம பண்ணதை ஒரு சிம்பிளாக என்ன நடந்துச்சுன்றது பார்த்துடலாம். ஃப்ரண்ட் எண்ட் டு பேக்கெண்ட் ரிக்வெஸ்ட் போகுது. JSON HTTP போஸ்ட் ரிக்வெஸ்ட் நடக்குது அப்ளிகேஷன் லேயரில். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லேயரில் என்கிரிப்ஷன் நடக்குது. செஷன் லேயரில் செஷனை வந்துட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சுக்குது. டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்துட்டு TCP லைக் என்ன ப்ரோட்டோகால்னு பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரியேட் பண்ணி அசம்பிள் பண்ணி வச்சுக்குது. என்ன ஐபி அட்ரஸுக்கு போகணும் இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அப்படின்றது இங்கே டிசைட் பண்ணுது. என்ன மேக் ஃப்ரேம்ஸுக்கு லைக் ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆகி என்ன மேக் அட்ரஸுக்கு போகணுன்றது டிசைட் பண்ணுது. ஃபைனலி பைனரியாக கன்வெர்ட் ஆகி சிக்னலுக்கு போயிடுது. சேம் வே பேக்கெண்ட் டு ஃப்ரண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிக்னல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ரிக்வெஸ்ட் வந்துட்டு பேக்கெண்டுக்கு வந்துருச்சு. சிக்னலை வந்துட்டு மேக் ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. மேக் ஃப்ரேம்ஸ் ஐபி பேக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. பேக்கெட்ஸை TCP செக்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. செஷன் வந்துட்டு அலைவாக இருக்கான்னு பார்த்துக்குது. ஸோ இங்கே வந்துட்டு அந்த டேட்டாவை டீக்ரிப்ஷன் நடக்குது. டீக்ரிப்ஷன் நடந்ததுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு JSON-ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் எண்ட். ஒரு ரிக்வெஸ்ட் ப்ரௌசர்லேருந்து பேக் எண்டுக்கு போகுது, ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இப்படி தான் வந்துட்டு OSI மாடல் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஒரு ரிக்வெஸ்ட் எப்படி ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகுது OSI மாடல் மூலியமான்ட்டு இது எல்லாத்துக்குமே தெரியணும். ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் அனுப்புறீங்க, அதுக்கு இடையில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. HTTPயிலிருந்து TCP, TCPயிலிருந்து ஐபியிலிருந்து மேக் ஃப்ரேம்ஸ்லேருந்து சிக்னல்ஸ் ஏரில் போகுது. சேம் வே ரிவர்ஸ் ஆர்டரில் அதே தான் நடக்குது. ஸோ இந்த ஹோல் ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஆஸ் அ பேக்கெண்ட் இன்ஜினியராக. யூஸ்வலாக நீங்கள் ஒரு பேக்கெண்ட் API பண்ணுறீங்கன்னா இட்ஸ் லேயர் 7 கைஸ். லேயர் 7 தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது OSI மாடல். இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். லைக் த வீடியோ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ். பை.